மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, சந்திர பகவானுக்குரிய நாள். சோமவார விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. உங்களால் முடிந்ததை நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிடுங்க. இப்போல்லாம் சுகரு அது இது உடம்பு முடியாமல் போயிடும். நீங்கள் அதனால் குளிச்சுட்டு சாப்பிடுங்க. 9/12/2024 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் வந்துருச்சு. எல்லாம் நாம் திருக்கார்த்திகை தீபத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். ஆனால் திருவண்ணாமலையில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்து திருக்கடவுர் திருமலை தலங்களில் 1008 சங்காபிஷேகம். இன்னைக்கு அதாவது திருவெண்காடு, திருக்கழுக்குன்றம், திருவாடானை, குன்றக்குடி, திருக்கடவூர், திருமயிலை இந்த தலங்களில் 1008 சங்காபிஷேகம். பழனி ஆண்டவர் புறப்பாடு, திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி பவனி. இன்றைக்கி வந்து சூரிய உதயம் வந்து 6:16 வந்திருக்குது. 6:18 ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சந்திராசிரமம் வந்து சிம்ம ராசியில் ஆயில்யத்துக்கும் மகத்துக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்க. நவமி திதி வந்து இன்னைக்கு வந்து நவமி திதி. கேரட் எலுமிச்சப்பழ சாறு கலந்த தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி சேர்த்து வர இது எனக்கு தெரியல. நம்ம வந்து எண்ணெய், அது கருவேப்பில்லை, மருதாணி, அப்புறம் வந்து செம்பருத்தி இலை, இதை தான் போட்டு நம்ம காய்ச்சுவோம் தலைக்கினாவே. இது வந்து கேரட் எலுமிச்சப்பழம்லாம் போடுறது இது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு தெரியல. இது மட்டும் செய்யுங்க. சோதனைகளை சாதனைகளாக்கி சரித்திரத்தில் தடம்பதி. ஆனால் கேரட் ஜூஸ் குடித்தா உடம்புக்கு நல்லது. ரொம்ப குடித்தாலும் சளி பிடிச்சிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதெல்லாம் பாப்பாவுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப குடித்தாலும் சளி பிடிச்சிக்குது. வாரத்தில் 1 நாள் 2 நாள். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லா ஜூஸுமே குடிங்க. ஃப்ரெஷ் ஜூஸ், அதாவது இந்த ரோஸ் மில்க்கு, பாதாம் அதெல்லாம் கொடுக்காதீங்க. ஃப்ரெஷ் ஜூஸு, அதாவது சாத்துக்குடி பழம், ஆப்பிள் பழம், நம்ம முன்னாடி வீட்லேயே போட்டு, கேரட்டு, எந்த பழமாக இருந்தாலும் சரி, கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே நம்ம வீட்லேயோ வெளியிலையோ ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குற ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஐஸ் போடாமல் குடிங்க. ஏன்னா ஐஸ் போட்டாக்கா சளி பிடிச்சிடுதுங்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு சேர்ந்ததுன்னா குடிங்க. அப்புறம் வந்து இன்றைய ராசி பலன். மேஷம் விரக்தி, ரிஷபம் தனம், மிதுனம் மேன்மை, கடகம் நலம், சிம்மம் ஓய்வு, கன்னி நன்மை, துலாம் இன்பம், விருச்சிகம் மறதி, தனுசு நிம்மதி, மகரம் ஜெயம், கும்பம் அமைதி, மீனம் முயற்சி. வளர்பிறை கீழ் நோக்கு. நாளைக்கு என்ன விசேஷம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? டிசம்பர் 10 நாளைக்கு வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ரத உற்சவம். ரத உற்சவமா திருவண்ணாமலை. ஓகே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். அதாவது டிசம்பர் 9. பிரளய கல்பாதி 3ஆம் நாள் மலை அவமாகம். அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது, நான் இந்த பிஸ்னஸ்க்காகவும் சொல்லியிருந்தேன். அதுவும் நான் பண்ணுறேன். இன்றைக்கோ நாளைக்கோ என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன். இன்றைக்கு வந்து நாம் வந்து கோச்சார பலன், பயன்மிகு கோமங்கள், கோச்சார பலன்கள் நிர்ணயமும் மாதேஸ்வரன் ஜிகே புக்கெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்கெல்லாம் அவ்வளோ நல்லவங்க பாருங்கள். நித்திய பூஜைக்கு எப்பொழுதும் எண்ணி ஜபிக்கும் தமிழ் தாரக மந்திரங்கள். எனக்கென்று எதுவுமில்லை, எனது என்று எதுவுமில்லை, நான் என்பதும் எதுவுமில்லை, இறைவா உன் அருளின்றி என்னால் ஆகக்கூடியதும் எதுவுமில்லை. எது நடந்ததோ அது இறைவன் செயல், எது நடக்கின்றதோ அது
அது இறைவனின் நிர்ணயம். எது நடக்க உள்ளதோ அது இறைவனின் விருப்பம். சர்வமும் இறைவன், சகலமும் இறைவன், அகிலமும் இறைவன், அனைவரும் இறைவன், அனைத்திலும் இறைவன், அனைத்துமாக இறைவன். இறைவா உன் திருத்தாள் பணிந்து திருவடி தொழுது திருநாமம் போற்றுகின்றோம். சரணம் சரணம் சரணம். கோச்சார பலன் நிர்ணயம்ங்கிறதுல சூரியனின் கோச்சார பலன்கள். மாதேஸ்வரன் அவர் ஆத்தூர் சேலம் டிஸ்ட்ரிக்கு ஜோதிட பயிற்சியாளர். மாருதி ஜோதிட பயிற்சியாளர். இவரெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். இவங்ககிட்டலாம் நாமெல்லாம் மோதவே முடியாது. அவர்களுடைய பாதம் தொடுவதற்கே நாம் மிக மிக புண்ணியம் செய்திருக்கின்றேன். நவகிரக காரகத்துவங்கள். சூரியன் பித்ருக்காரகன், சந்திரன் மாத்ருக்காரகன், செவ்வாய் அதாவது கூட பிறந்தவங்களா சகோதரக்காரகன், புதன் வித்யாகாரகன், வியாழன் புத்திரக்காரகன், சுக்கிரன் கலத்திரக்காரகன், சனி ஆயுள்காரகன், தொழில்காரகன், ராகு கேது பிதாமகக்காரன்கள். அதாவது அப்பாவுக்குனோட தாத்தா பாட்டி இதெல்லாம் இருக்காங்கள்ல, ராகு. கேது அம்மாவனோட தாத்தா பாட்டி இவங்களை பற்றியெல்லாம் சொல்லணும்னா கேதுவனோட நிர்ணயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்லணும். ஓகே, இது கோச்சார பலன்கள். பயன்மிகு ஹோமங்கள். அதாவது இது யார் எழுதியிருக்காங்கன்னா மணிமேகலை பிரசுரம். அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பயன்மிகு ஹோமங்கள். வீட்டிலலாம் ரொம்ப நேரம் சரியில்லைன்னா கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. அதுக்கும் இப்போல்லாம் ரொம்ப காசு ஆகுது, 10,000 ஆகிடும். ஹோமங்களின் பயன்கள். ஹோமங்கள் வகைகள். யார் யார் ஹோமம் செய்யலாம்? பயன்மிகு ஹோமங்கள், கணபதி ஹோமங்கள், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், சுதர்சன பிரவேச ஹோமம், ஸ்ரீசூக்த ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சத்புத்திர சந்தான பிராப்த ஹோமம், அத்யயன ஹோமம், ஸ்ரீதுர்கா ஹோமம். ஸ்ரீதுர்கா ஹோமத்தை ஒட்டி அமைந்த வேறு சில ஹோமங்கள். சுவாசமங்கல ஹோமம், சண்டி ஹோமம், மகாமிருத்யுஞ்ச ஹோமம். பிற ஹோமங்கள். சிவபுராணம், கந்தபுராணம், விஷ்ணு புராணம், அனுமர் புராணம், பிள்ளையார் புராணம், விநாயகர் சோத்திரங்கள், நாரதர் புராணம், சூரிய புராணம், திருவிடையாளர் புராணம், மார்க்கண்டேயர் அருளிய புராணம், தேவி பாகவதம், ஐயப்பன் புராணம், பரந்தாமன் 10 அவதாரங்கள், மகாபாரதம், ராமாயணம், திருவேங்கடாச்சலபதியின் வரலாறு, காளகஸ்தி வரலாறு, தெய்வ நம்பிக்கை வரலாறு, நிறைய இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோமங்களின். அதாவது அந்த காற்றை தூய்மைப்படுத்துவதற்காக அந்த ஹோமங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. ஒரு ஹோமம் வீட்டில் நடக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய நல்ல விஷயம். அதே மாதிரி காற்றை சுத்தப்படுத்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இது ஒரு புக்கில் படித்தேன். நான் உடனே திருமண தடைகள் நீக்கி அந்த திருமணங்கள் நடக்க நம்மளது கடன் பிரச்சனைகள் அத்தனை இதுவுமே திருமணம் நடக்கணுன்னாவே பிள்ளையாரை சுற்றி வரணும். எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் போய் பிள்ளையார் கோயிலை சுற்றி, அதுவும் அரச மரத்துக்கடியில் இருக்கிற பிள்ளையாரை 21 முறை சுற்றினா உடனடி பலன் அப்படின்வாங்க. அதே மாதிரி நம்ம அனந்த சயனத்தில் இருக்கிற அந்த பெருமாள், அனந்த சயனத்தில் அந்த பெருமாள் இருப்பார். அதாவது இப்போ ஸ்ரீரங்கம் படுத்த நிலையில் அப்படியே இருப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரி. அது அனந்த பத்மசாமி கோயில். திருவேங்கடமுடையான் நின்ற கோலத்தில் இருக்கிறார். அந்த திருவரங்கம், ஆதி திருவரங்கம், இந்த மாதிரி படுத்த நிலையில் இருக்கிற ஒரு அதாவது அது ரொம்ப பழமையான ஒரு இது. ஆனந்த சயனத்தில் அப்படியே பள்ளி கொண்டு இருக்கிற அந்த கோவில் தரிசனம் நமக்கு கிடைச்சதுன்னா அவ்வளோ புண்ணியம். அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்களாம். அதனால் அதை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். உடனடி திருமணம், வீட்டில் செல்வாக்கு, கடன் பிரச்சனை, வீட்டில் நிம்மதி, அமைதி, எல்லாமே நம்மளுடைய கஷ்டங்கள் அத்தனையும் பொடியாக்குங்களாம்.
அதனால் வந்து அதாவது ஸ்ரீரங்கம் அனந்தபத்ம சுவாமி கோவில், ஸ்ரீ ஆதித்திருவரங்கம் அது வந்து அவ்வளோ ஒரு பழமையான ஒரு அந்த கோலத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப 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 பழமையான ஒரு இதுங்களாம். நின்ற கோலத்திற்கு முன்னாடி அது ரொம்ப பழமை வாய்ந்தது. இப்போ 2000 3000 வருஷம் இருக்குங்களாம். அந்த மாதிரி ஒரு அப்போ இருக்க சிற்பியெல்லாம் அந்த மாதிரி சிற்பிகள் தான். அதாவது பெருமாளை வந்து அப்படி தான் முதலில் நம்ம வந்து அனந்த சயன கோலத்தில் இருக்கு. அதற்கு பிறகு தான் நின்ற திருக்கோலமெல்லாம் வந்ததுங்களாம். அதனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் கட்டாயம் நீங்கள் போய் ஒரு தரிசனம் பண்ணுங்கள். நமக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. ஒரு புக்கில் வந்து போட்டிருக்கு அந்த இது. அதனால் நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள். நம்மளுடைய கஷ்டங்கள் தீர யாரை முதலில் ரொம்ப இது அதெல்லாம் அவ்வளோ பூஜை வாங்கின கோவில், அவ்வளோ அபிஷேகங்கள் ஆராதனைகள், எத்தனாயிரம் அபிஷேகங்கள், எத்தனாயிரம் ஆராதனைகள், எவ்வளவு ஒரு அத்தனை ஆண்டு காலம் வாங்கின அந்த பூஜை வாங்கின கோவில் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து ஒரு தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் என்னோடய இதெல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள். எனக்கு பணம் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி தரேன். நீங்கள் பார்த்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்தா போதுமானது, போக்குவரத்து செலவுக்கு தான். அதேமாரி நாமளும் இனி நல்ல பல காரியங்கள்லாம் செய்யலாம். அதற்கு நீங்களும் கூட வந்து நல்லா இருந்து எல்லாம் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.